There's a race against time as we struggle for independence. இனி விரிவான செய்திகள். தேசிய புத்தரிசி விழா நாளை முதல் அனுராதபுரம் ஜெயஸ்ரீ மகாபோதிக்கு அருகே தொடர்ந்து 2 நாட்களுக்கு இடம்பெறவுள்ளது. 42வது முறையாக இது ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வுக்கென ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இன்று அலரி மாளிகையில் வைத்து புத்தரிசியை அன்பளிப்பு செய்துள்ளார். இலங்கையின் பாரம்பரிய நெல்வகையொன்றில் இருந்து பெறப்பட்ட அரிசி இந்த நிகழ்வுக்கு வழங்கப்பட்டுள்ளது. தரிசு நிலமாக காணப்பட்ட வயல்வெளிகளில் பயிர்ச்செய்கை மேற்கொள்ளும் திட்டத்தின் கீழ் 25 வருடங்களின் பின்னர் பயிரிடப்பட்ட நீர்வள திட்டத்தின் அறுவடையிலிருந்து இந்த அரிசி பெறப்பட்டது. 1967ஆம் ஆண்டு முதல் கமநல சேவைகள் திணைக்களம் இதனை வருடாந்தம் ஒழுங்கு செய்து வருகின்ற போதிலும் நாட்டின் தலைவர் ஒருவர் இதற்கு பங்களிப்பு செய்திருப்பது இதுவே முதற் தடவையாகும். இதில் கலந்து கொள்ளும் பொருட்டு திஸ்ஸ மகாராம, பொலன்னறுவ, ரத்னபுரி மற்றும் கொழும்பு ஆகிய பகுதிகளில் இருந்து வாகன பேரணி மூலம் அனுராதபுரத்திற்கு விவசாயிகள் பயணித்துள்ளனர். அமைச்சர்களான மைத்ரிபால சிறிசேன, ஹேமகுமார நாணயக்கார ஆகியோரும் இங்கு வருகை தந்திருந்தனர். இம்முறை தேசிய புத்தரிசி விழா 5ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:05 முதல் தேசிய அலைவரிசையூடாக நேரடி ஒளிபரப்பு செய்யப்படும். இலங்கை வங்கி இதற்கு அனுசரணை வழங்குகின்றது. லகுகல காட்டுப்பகுதியில் போலீஸ் விசேட அதிரடிப்படை மேற்கொண்ட தாக்குதலில் எல்டிடியின் உயர்மட்ட தலைவர் ஒருவர் உட்பட 12 பயங்கரவாதிகள் உயிரிழந்துள்ளனர். எல்டிடி இயக்கத்தின் கிழக்கு பிராந்தியத்தைச் சேர்ந்த வெடிபொருள் நிபுணராக பரமானந்தன் மாஸ்டர் என்பவரும் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டார் என்று ராணுவ ஊடக பேச்சாளர் பிரிகேடியர் உதய நாணயக்கார தெரிவித்துள்ளார். இதேவேளை கடந்த சில நாட்களின் போது பொதுக்குடியிருப்பு பிரதேசத்தின் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்களின் போது எல்டிடி இயக்கத்தின் சார்ல்ஸ் ஆண்டனி குழுவின் தலைவரான அமிதாப் கோபித் ஆகிய இருவர் உயிரிழந்ததாக தகவல்கள் கிடைத்துள்ளன. வடக்கிற்கும் தெற்கிற்கும் இடையே பொருட்களை கொண்டு செல்லும் பணி மீண்டும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் விசேட பணிப்புரைக்கு அமைய இந்த வேலைத்திட்டம் அமுல்படுத்தப்பட்டிருப்பதாக அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் SP திவாரத்ன தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்திற்கும் கொழும்புக்கும் இடையே நேரடியாக பொருட்கள் கொண்டு செல்லப்படுவது 10 வருடங்களின் பின்னராகும். இதற்கமைய உணவுப் பொருட்களை ஏற்றிக்கொண்டு 22 லாரிகள் நேற்று வலிசர களஞ்சிய தொகுதியிலிருந்து A9 வீதியூடாக யாழ்ப்பாணத்திற்கு பயணித்துள்ளன. இலங்கையின் 16 முன்னணி உற்பத்தி நிறுவனங்களின் பொருட்கள் இவ்வாறு அனுப்பப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் நாவற்குழி களஞ்சிய தொகுதியில் இந்த பொருட்கள் களஞ்சியப்படுத்தப்படும். அங்குள்ள வர்த்தகர்கள் ஊடாக இவற்றை விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு சென்றுள்ள லாரிகள் நாளை யாழ் விவசாயிகளின் உற்பத்தி பொருட்களை கொழும்புக்கு ஏற்றி வரவுள்ளன. எதிர்வரும் 18ஆம் திகதி மேலும் 22 லாரிகள் வடபகுதிக்கு தேவையான உணவுப் பொருட்களை ஏற்றிக்கொண்டு யாழ்ப்பாணம் செல்லவிருப்பதாக அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் SP திவாரத்ன மேலும் தெரிவித்துள்ளார். மேல்மாகாண சபை தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு இன்று நிறைவடைந்தது. சுமார் 85 வீதத்திற்கும் 90 வீதத்திற்கும் இடைப்பட்டவர்கள் இம்முறை தபால் மூலம் வாக்களித்திருப்பதாக தேசிய தேர்தல்கள் அவதானிப்பு நிலையம் தெரிவித்துள்ளது. கொழும்பு, கம்பஹா, களுத்துறை ஆகிய மாவட்டங்களில் நேற்றும் இன்றும் இந்த வாக்களிப்பு இடம்பெற்றுள்ளது. இம்முறை 35,699 பேர் தபால் மூலம் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தனர். வாக்களிப்பு நிலையங்களில் எந்தவித வன்முறை சம்பவங்களும் இடம்பெறவில்லை என்று தேசிய தேர்தல்கள் அவதானிப்பு நிலையம் தெரிவித்துள்ளது. நடைபெறவுள்ள மேல்மாகாண சபை தேர்தலில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டணிக்கு மேலும் 7 அரசியல் கட்சிகள் ஆதரவளிக்க முன்வந்துள்ளன. பயங்கரவாதத்தை முடிவுக்கு கொண்டுவரும் பொருட்டு ஜனாதிபதி எடுத்துள்ள வேலைத்திட்டத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கும் வகையில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக இந்த கட்சிகளின் தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். இன்று கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர்கள் இதனை தெரிவித்தனர். சிங்களே மகாசம்பத்த பூமி புத்திர கட்சி, இலங்கை முற்போக்கு முன்னணி, ஐக்கிய இலங்கை மகாசபை, இலங்கை தேசிய முன்னணி, ஐக்கிய மக்கள் பொதுஜன கட்சி, முஸ்லிம் சமய தலைவர்களின் முஸ்லிம் கட்சி மற்றும் லிபரல் கட்சி ஆகியன இவ்வாறு ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டணிக்கு நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் தேசிய தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளில் மேலும் சில உள்நாட்டுச் செய்திகள். கட்டார் நாட்டின் சர்வதேச ஒத்துழைப்பு பற்றிய ராஜாங்க அமைச்சர் கலாநிதி காலித் பின் முகமது அல் அத்தா ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்தித்துள்ளார். இந்த சந்திப்பு இன்று காலை அலரி மாளிகையில் இடம்பெற்றது.
இரு நாடுகளுக்கும் இடையிலான பரந்ததொரு உறவை கட்டியெழுப்புவது பற்றி இங்கு நீண்ட நேரம் ஆராயப்பட்டது. இலங்கையின் பொருளாதாரம் அபிவிருத்திக்கு ஒத்துழைப்பு வழங்க கட்டார் ராஜாங்க அமைச்சர் இணக்கம் தெரிவித்துள்ளார். இந்த நாட்டில் தொழில் முயற்சிகளை ஆரம்பிக்க உத்தேசித்துள்ள கட்டார் வர்த்தகர்களுக்கு முதலீட்டு சபையினூடாக நிவாரணங்களை பெற்றுக் கொடுக்க முடியும் என்று ஜனாதிபதி இங்கு குறிப்பிட்டார். வெளிவிவகார அமைச்சர் ரோஹித போகலாகமவும் இங்கு வருகை தந்திருந்தார்.